டீடைல் நம்பர் நான் அதுக்கு தான் சிஆர்சி ஃபைல் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு தான் கேட்டிருக்கேன். இந்த லீகல் விங்க தான் கான்டாக்ட் பண்ண முடியல. மீதி எல்லாரையும் கான்டாக்ட் பண்ண முடியுது. விடியா விடியா லீகல் விங்லாம் ஃபர்ஸ்ட் போலீஸ் கேஸ் ஆகட்டும், அப்புறம் தானே லீகல் விங்லாம். போறீங்க. முதல்ல இது வந்து அரசாங்கமே கேஸ் நடத்தையா, ஏன்னா வந்து அமைச்சரோட உயிருக்கு தானே அச்சுறுத்தல் ரிட்டன் இருக்கான். ஆமா. நம்ம அரசு தான் வந்து ப்ராசிக்யூஷன்ல இது இருக்கும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் சொல்லிட்டு இல்லங்க, அதாவது அதாவது சேகர் நீ பாபு என்ன டீடைல்ஸ் சொல்ற, மட்டும் சேகர் பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க வென்றார், சோலை பிரவீன் அம்பத்தூர் என்று சொல்கிறார் என்றால் அவன் பேர் அவர் பிரவீன் வந்து தானா? தளபதி போட்டோ வெளியே போட்டிருக்கான். வந்தா போட்டோ அந்த வீடியோல வரமாட்டாரு இருக்கு. கோல அப்படிங்கிறாரு. டேய் விளக்கென்ன ஸ்டாலினே மிரட்டல் பேசிட்டு இருக்கும் போது மயிர குறுக்க மயிர பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஸ்டாலினே வெளியே வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுடா. சேகர் பாபு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எத்தனை பேத்துக்குடா தெரியும்? தமிழ்நாட்டுல 2 பேத்துக்கு கூட தெரியாதுடா சேகர் பாபு. அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு தளபதியை பத்தி பேசிட்டு இருக்க. தளபதி எல்லாம் அவரோட ரீச் என்ன, அவரோட பணம் பலம் என்ன, அவர் ரசிகர் கூட்டம் என்ன, தமிழ்நாடு ஒத்த ஸ்டேட் வந்து அந்த ரசிகர் கூட்டத்தை அந்த நாய்க்கு இருக்காடா. கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே கோடி கணக்கு மேல இருக்காங்கடா ரசிகர்கள். அந்த நாய் சொல்றான், நீ வந்து தளபதி வந்து வெளியே வந்தா யாருக்கு தெரியாது. டேய் நாய தெரிஞ்சனாதான்டா அவர் ஃபேமஸா இருக்காரு. நாய அம்மா கால்ல புழுந்து பிச்சை எடுத்த நாய். ஒரு புரியுதா? நேத்து அந்த கட்சிக்கு பயப்படுற, அது தளபதியை பார்த்தா ஏன்டா நடு தில்லி என்ன காயத்ரி அக்காவெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காரு. காயத்ரி அக்கா என்னென்ன பண்ண முடியும்? சூப்பர் ஸ்டார் ஸ்ரீனி அவர் அட்டாக் பண்ணியிருக்கீங்க, அவன் என்ன பண்ணுவான்? இல்ல அவங்க கொஞ்சம் நிறைய பேர் டேக் பண்ணிருக்காங்க. போகுது அப்படி. அவங்க நிறைய பேரை டேக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, புரியுது புரியுது. அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோல நாங்க ஆட்சியை கலைச்சிடுவோம், லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே ஏற்படுத்துவோம் இன்னும் ஒரு மாசத்துல. ஒரு கட்சியை கலைச்சிருவாங்களா ஆட்சியில, ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் பண்ணி கட்சியை கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீங்க எல்லாம் பண்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்ல அவனை கட்சியெல்லாம் கலைக்க வேணாம், அவன் லோக்கல்ல இருக்கிற ஒரு சின்ன ஏடிய பாட்டில் லெவல்ல வந்து ஒரு இந்த வெஞ்சர்ஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ என்ன பண்ணுவீங்க? கலவரம் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவானுங்க? ஒரு வாட்டர் பாக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அவனை வந்து கட்சியை கலைக்கிறதெல்லாம் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் எடுக்கணும்ல. ஸ்டெப் 1 அவன் என்ன பண்ணணும்னா, அவனும் கேங்க சேர்ந்து லோக்கல்ல ஒரு திமுக ஆபீஸ் இருக்கும்ல, அது கிட்ட போயிட்டு நான் கட்சியை கலைக்கிறேன், ஏதாவது இப்ப பேசினதை வந்து அவனுங்க பேசி ஒரு வீடியோ மட்டும் வெளியிட சொல்லுங்க. நான் இன்னைக்கு உறுப்பினர் அட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு நான் தாவைக்கல பேசிட்டு அவன் ஒரு விஜய்ன்ற ஒரு கேடு கெட்ட நாயோட உண்மையான ஃபேனா இருந்தா அந்த முண்டத்தை அதை செய்ய சொல்லுங்க. உங்களை எல்லாம் கருவை தீத்துருவோம், பார்த்து பேசு. செஞ்சுட்டானா அடுத்ததை பாத்துருவோம். கீழே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அனில் குஞ்சானுங்க, தற்கூரி நாய்ங்க. அந்த கேடு கெட்ட தற்கூரி பையன் விஜயோட உண்மையான ஃபேனா இருந்தா அந்த அவன் பேர் என்ன கூட விஜய் தளபதியா, ஏன்னா நீங்க அப்படி வளர்ந்ததே அந்த சின்ன திமுக ஆபீஸ் இருக்கும் பாரு, அதுல போய் நீ இப்ப பேசினதை மறுபடியும் பேசி ஒரு வீடியோ போட, மக்களே பாத்தீங்களா நான் வந்து ஸ்பேஸ்ல பேசுனதை இங்கேயும் பேசிட்டேன், இந்த திமுக காரணங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்ட்டு. நாங்க என்ன பேசுறோம் கலவரம்லாம் அப்புறம் பண்ணலாம். சேகர் பாபு என்ன சொல்ற, சேகர் பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க வென்றார் என்று சொல்கிறார் என்றால் இல்ல போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். இத வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. சொல்லுங்க டிஃபஸ் மேம் சொல்லுங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஆட்சி கலைஞ்சிருமோன்றதுதான் பயமா இருக்கு எனக்கு. மத்தபடி அவங்க அடிக்கவே மாட்டாங்க. கட்சி நாம் சரி பண்ணுவாங்க, அதை திருத்தம் பண்ணிப்போம் நம்ம. அவங்க அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டாங்க. கொஞ்சம் எல்லாரையும் பாதுகாப்பா இருக்க வேற சொல்லணும். திமுக வேற இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்யாது, அதுக்கு செய்யவும் தெரியாது பாவம். பேந்தர்லாம் இனி பயந்துகிட்டே சூளைமேடுக்குள்ள போனோம் பாத்துக்கங்க. பேந்தர் பாத்தியா, அந்த துறைமுகத்தோட தலைவரே தூக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேற எல்லாருக்கும் போன் பண்ணுங்க, பெஞ்சஸ் மாம்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி வேற பண்ணோம். ரொம்ப பயமா இருக்கு.
இல்ல ஃபோன் பண்ணலாம் மாம்சு. பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணலாம். ஆனா இப்ப அவனுங்க இல்ல வந்து ஃபோர்ஸா பாதுகாப்பா இருக்க சொல்றதுக்கு நீங்க தப்பு இல்ல தப்பா இப்ப புரிஞ்சு. ஓகே, ஓகே. இப்ப காலையில ஃபுட்பால் மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது, அவனுங்க கிட்ட "டேய் இந்த மாரிலாம் அச்சுறுத்தல் இருக்குடா" அப்படின்னு சொன்னா, அவனுங்க வேற மாரி எடுத்துப்பானுங்க. அப்புறம் ஒரு விஜய் ஃபேன் அங்க நின்னுட்டு இருந்தான்னா, அவனுக்கு டீ கீ வாங்கி குடுத்துருவானுங்க. அது ஒரு மாரி ஆயிரும். கீழ வெஞ்சர்ஸ் தான் இரு வெஞ்சர்ஸ் சொல்லு மாம்ஸ். ஒரு விஷயம் ஒரு இது ப்ளே பண்றேன். தாவேக்காக்கு. எத்தனை வருஷமா கூழ் ஊத்துற? அப்படிதான் கேட்க தோணுது. 2 மணி நேரமா அப்பா பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லன்னா 2 மணி நேரம் பேசியே கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோமா, பயந்துட்டோம். முருகேசா பயந்த மாதிரியே போ. என்னய்யா ஒருத்தன் மூச்சு பிடிக்க அமைச்சரே கருவறுத்துருன்னு பேசியிருக்கான். நீங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனசாட்சி உள்ள ஆட்களா பிஹேவ் பண்ணுங்கய்யா. அவரு யாருன்னு நமக்கு தெரியும். இவனுங்க அதான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு வீடியோ தான் அது இருக்கு. சாதாரண திமுக தொண்டை மேலே கை வைக்க முடியாது. இதுல எங்க இருந்து எதிர்கட்சி தலைவர் அவரே சொல்றாரு, டேய் யாரா நீங்க கோமாளிங்க. இருக்கும் போல. எனக்கு டிஃபோர்ஸ் மாம்ஸ் நம்ம சில பல விஷயங்கள்லாம் யோசிச்சோம்ல. இந்த ஒரு காமெடிக்கு யோசிச்சது. ஆனா அதெல்லாம் நடந்துரும் போலயே. இவனுங்க ஓட்டு கேட்டு போற சீனு. இவனுங்க இவனுங்க பூத் ஆபீஸ்ல உட்கார்ற சீனு. இவனுங்க வீடு வீடா ஓட்டு சேகரிக்கிற சீனு. ஏரியாவுல எதிர்க்கட்சி ஆளுங்கள பார்க்கும்போது நடக்கிற சீனு. இதெல்லாம் பகிரங்கமா இருக்கும் போலயே. இவனுங்க ஓட்டு கேட்க போகும்போது தான் இருக்கு கச்சேரி. ஆமா. இல்ல போலிங் பூத்ல நாம் தமிழர் கட்சியில இருந்தவங்களுக்குலாம் நம்ம தான் டீ வாங்கி கொடுத்தோம், பன் வாங்கி கொடுத்தோம், பிரியாணி வாங்கி கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. அப்ப களத்துல பார்த்த உடனே நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கினாங்க, பசங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க அப்படின்வாங்க. இவங்களுக்கு என்ன டீ வாங்கி கொடுப்பாங்களா இல்ல பேண்டேஜ் இல்ல வாங்கி இல்ல கொடுப்பாங்களான்னு இவனுங்க தெரியல. ஃபுல் இவனுங்க மீல்ஸே கொடுப்பானுங்க. நீங்க இல்ல இவனுங்க கவலைப்படாதீங்க. 2K கிட்ஸ் அந்த அவனுங்க வந்து தோழர் அவனுங்க வந்து அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே தூய தமிழ்ல பேசி ஏதாவது ஒண்ணு வந்து கரெக்ட் பண்ணிருப்பானுங்க. இவனுக்கு எப்படி தெரியும்ல, ஏய் உம்மால டீ குடிப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்பானுங்க. அதோட டீ குடிக்கிறதுக்கு வாயே 2 நாளுக்கு திறக்க இல்ல முடியாத மாதிரி மாம்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சீன் இருக்குல்ல, இவன் பண்ணிருப்பான், சுதாகர் கோபி ஒரு சீன் பண்ணிருப்பான். ஒருத்தனை பார்த்தாலே எப்படா அடிக்கணும் போல இருக்குன்னு. அந்த டெம்ப்ளேட் தான். இல்ல எனக்கு இவனெல்லாம் தெரிஞ்சு மாம்ஸ் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும். இவனுங்க ஏரியாவுல வந்து என்னென்ன பிரச்சனை பண்ணுவானுங்கன்னு யோசிக்கிறேன். ஓட்டு கேட்க வரும்போது எவனோ ஒரு திமுக காரர் இருப்பான் அந்த ஏரியால. வயசான பீஸா இருக்கும். அந்த பீஸு கிட்ட யோ போயிட்டு தளபதி ஐடியா மாத்திட்டான் பாரு. வேட்டையன் 1 2 3 4 5 டேய் 6. தூக்கு 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 அவன டேய் நீ ஐடி இல்லடா ஒத்தாடி எது மாத்த அவன் அவன் போட்டா அவன் ஃபோன் நம்பர் மட்டும் எடு சபரிஸ் மத்தத பாத்துக்கலாம். அவன் ஐடியா போய் பாரு, காப்பி பேஸ்ட் பண்ணி வேட்டையன்னு மாத்தி வச்சிருக்காங்க. அனுப்பி விடு அனுப்பி விடு. டேய் இப்ப மறுபடியும் டேக் பண்ணுங்க தமிழ்நாடு போலீஸ். இதுதான் அவருக்கு அவரோட புது ஐடி. அவரோட பழைய ஐடி போயிருச்சு. இரு நான் இப்ப டாக் பண்றேன். ஐடி சேஞ்சுட்டு தளபதி டு வேட்டையன். ஏண்டா இவனுங்க கொலை மிரட்டு. குடிச்சா போய் இல்ல குடிச்சா மாத்திட்டாங்க. கொலை மிரட்டெல்லாம் விட்டப்போ ஸ்ட்ராங்கான ரவுடின்னு நினைச்சோம். பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்கானேடா இவன். இதனால தான் நான் சொன்னேன் சேகர் பாபு அண்ணங்கிட்ட போய் இந்த ஆடியோ எல்லாம் காட்டக்கூடாது. அவர் டென்ஷனே ஆக மாட்டாரு. அவரை டென்ஷன் 100% வாய்ப்பு. 2 பேர் ஐடி மாத்திட்டானுங்க. சோலை வந்து என்ன மாத்திருக்கானா, வாய்ப்பில்லை ராஜா 007. இல்ல இதுல சோலையெல்லாம் வந்து அவனோட டிபி தானே வச்சிருக்கான் அவன். ஆமாமா. இல்ல இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? ரெஞ்சர்ஸே இந்த பிரச்சாரம் போகும்போது இப்படிதான் பண்ணுவானுங்க. சரியா? எவனாவது வந்து இந்த கட்டிட்டு ஓடுறது, கல் விட்டு ஓடுறதுன்னு பண்ணுவானுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது நம்ம பசங்க அப்படியே மேட்ச் முடிச்சுட்டு தான் வருவானுங்க. ஸ்டெம்பு பேட் எல்லாமே இருக்கும், வண்டியிலேயே வச்சுட்டு தான் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. இப்போ இந்த மாதிரி கத்திட்டு ஓடுவானுங்களா, யார் கத்துனான்னு தான் எட்டி பார்ப்போம். நம்ம எதுவும் வன்முறையெல்லாம் பண்றது இல்ல. டிஷர்ட்டை மாத்தி போட்டுட்டு ஓடுவானுங்க. இப்ப அந்த மாதிரி இவனுங்க என்னன்னா ஐடியா மாத்தி கண்டுபிடிக்க முடியாது. யாருங்க அது சுரேஷ்? இவருக்கு எதுக்கு கொடுத்தீங்க அந்த கை வச்சு? மைக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. நான் கொடுக்கல அந்த வெள்ளை சட்டைக்கு. வெள்ளை சட்டை இருக்கட்டும், அவரு பாஜக ஆதரவாளர் தானே. இந்த தமிழ் பொது எதுக்கு வரான்? தமிழ் கீழே போ.
மைக்க குடுத்துட்டு எதுக்கு வரான் இல்ல எதுக்கு வரான்னு தெரியாம நடிக்காதீங்க. நிறைய மைக் ஒரே டைம் கேட்டது தெரியாம குடுத்துட்டேன். இருங்க ரிமூவ் படிக்காம வச்சிட்டேன். கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டு பாருங்க. இல்ல ரிமூவ் வச்சிட்டேன் அவனை. சுரேந்தர்லாம் இருக்கட்டும். அவரு பாஜகக்காரர் தானே. அவரு இருக்கட்டும். அவரு என்ன அரிய கருத்து சொல்றாருன்றத கேட்டுப்போம். கருத்து தேவையில்லாத கருத்து தான் அது. என்ன அரிய கருத்து? இதுங்க அந்த கட்சியே தேவையில்லாத கட்சி தான். நம்ம ஏதாவது சொல்றோமா? இருங்க. இருந்தாலும் ஒரு இல்ல பாஜக அவரு ஆதரவாளர் அவரு வந்து வந்திருக்காரு. டீம் பார்ட்னர்னு சொல்லிட்டு போறாரு இதுல. இல்ல அத விடுங்க. பேந்தர் சொன்னதுதான். பேந்தர் நான் சொன்னேன்ல, இப்போ வந்து யாரோ சொன்னாங்க, ஊர்லலாம் எல்லாருக்கும் கால் பண்ணி அலர்ட் பண்ணுங்கன்னு. கால் பண்ணலாம் ஊருக்கு. ஆனா பசங்க வந்து ஃபுட்பால் கால்ல பிராக்டிஸ் முடிச்சுட்டு போம்போது கால் பண்ணி சொன்னா, போற வழியில வந்து யாருக்கோ டீ வாங்கி குடுத்துருவானுங்க. அது டென்ஷன் ஆயிருவாங்க. அது ஒரு அதனால வந்து நம்ம இந்த மாரி மேட்டர்லாம் கையிலயே எடுக்கக்கூடாது. இப்போ தோலை பிரவீனுக்கு வந்து நீ இந்த வீடியோ இப்போ வந்து அமைச்சருக்கு போட்டு காட்டுறேன்னு வையேன் சபரி, அமைச்சர் சிரிச்சுருவாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க கேட்டுட்டாங்கன்னு வையேன், தோலை பிரவீன் என்ன பண்ணுவான்? அதுக்குன்னு அவனுக்கு எந்த ஆபத்தும் வரும்னுலாம் நான் சொல்லல. என்ன இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுட்டாங்கன்னா, அன்பா அவனுக்கு வந்து ஃபுல் மீல்ஸ் என்ன வாங்கி தருவாங்க. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துருவானோன்னு பயமா தான் இருக்கு வெஞ்சர்ஸ். மத்தபடி வேற எதுவும் இல்ல. எனக்கு இல்ல இல்ல ஐயோ! இல்ல விடாமுயற்சி தலை மாதிரி சொல்ல வேண்டியதான். மன நிம்மதியோட ஆசையா சந்தோஷமா வாழ்த்துக்கள். ப்ரோ அது எல்லாம் தப்பு தப்பா பேசுறீங்க. திமுகவுக்கு வைலன்ஸ் பண்ணவே தெரியாதுங்க. நீங்க அதுதான், தெரிஞ்சு அதுதான். நீங்க நம்ம வேற எப்பவுமே பார்த்து மாத்தி அந்த பேந்தர் வேற சட்டை கேட்டு போவாங்க, அதை மாத்திப்பாங்கன்னு தப்பு தப்பான விஷயம் எல்லாம் பரப்பாதீங்க டிஃபோர்ஸ் பேந்தர். மாம்ஸ். நம்ம உப்பு பொறுக்கிற கேங்கு. கரெக்ட்டா? அதுக்கு இல்ல ப்ரோ. காந்திஜியோட சேர்ந்து. இல்ல டீபோஸ் ப்ரோ, நான் அதுக்கு சொல்ல. வெயில் காலம்ல டீ ஷர்ட் இது பண்ணிட்டு சரி சரி அது சரி, ஓகே பண்ணுவாங்க. ஓகே, அப்படி. நான் கூட டீ தான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன். இல்ல மாம்ஸ் நீ யோசிச்சு பாரேன். டிஃபோர்ஸ் மாம்ஸ். இப்போ அமைச்சருக்கு இதை போட்டு அமைச்சர் சத்தமா சிரிச்சுட்டு விட்டுருவாரு. சுத்தி இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா, சோலை பிரவீனோட மூஞ்சி வேற நல்லா தொக்கா இருக்கு. அவனுக்கு ஏதோ டீ வாங்கி கொடுப்பாங்க. போண்டா. அவன் அம்பத்தூர்ல வேற இருக்கானா, அங்க ஒரு நல்ல டீ கடை இருக்கியா? பேரு மறந்துட்டேன். நல்ல அருமையான போண்டா, பஜ்ஜி எல்லாம் கிடைக்கும். அம்பத்தூர் ஆவடி நாசரோட ஏரு. கேட்டுக்கிட்டு தான் இருப்பானுங்க. அந்த லிசனர்ல கோத்தா பேதி பவுண்டா அவங்களுக்கு. நேத்து ஆவடி பேசிட்டு நாசரும் இருப்பேன். வந்து மினிஸ்டர் தான். இல்ல நாசரண்ண ரொம்ப சாதுவான மனுஷன். அவர்லாம் என்னங்க சேகர் பாபுவே மிரட்டுறாங்க. நாசரண்ணலாம் என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட மாட்டான் சோலை இல்ல பிரவீன். சேகர் பாபு அண்ணாவாச்சு வந்து சிரிச்சிட்டு விட்டுருவாரு. சேகர் பாபு அண்ணன் கூட சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா 24/7 ஆன் டியூட்டி. அவங்க வந்து சர்வீஸ் எப்ப வேணா தருவாங்க. மிட் நைட்ல கூட போயிருவாங்க. அதுதான் உண்மையிலேயே சேகர் பாபு ஒண்ணு சிரிச்சுருவாரு. அட போயா இதேதான் இவ்வளவு சீரியஸா கொண்டு வந்தேன்னு சபரீஸ வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போப்பான்னு அனுப்பிச்சிருவாரு. ஆனா கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கூடயே சபரி கூடயே போயிட்டு அந்த ஆடியோ இன்னொரு முறை ப்ளே பண்ணுப்பா, அந்த ஆடியோ இன்னொரு முறை ப்ளே பண்ணுவான்னு 2 முறை கேட்டு வெறியேத்திப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டீ குடிக்க போயிருவாங்க. ஆனா எங்க போய் டீ குடிப்பாங்க? ஆவடிக்கு போவாங்க, அம்பத்தூர் போவாங்க. வண்டி திருப்பதி கூட போகும். ஐயோ! ஏங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையோட தளபதி இல்ல எனக்கு இல்ல தெரிஞ்சு இல்ல அந்த வெஞ்சர்ஸ் ப்ரோ, தளபதி சென்னையோட கமிஷனர் வந்து இது உன்னிப்பா கவனிக்கணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் இன்னும் ஒரு மாதத்துல. ஐயோ! ஆனா அவன் சொன்னது கூட தாங்கிப்பேன். ஆட்சிய கலப்பன்னு சொல்லியிருந்தவன கட்சிய கட்சியை கலப்பி கலைச்சிருவேன் ஆட்சிக்கு. இப்போ கீழ சுரேந்தர் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இல்ல அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். இப்படி எல்லாம் ஒருத்தர் நினைச்சா நம்ம திமுகவ கலைக்க முடியும்னு. அவரே நம்ப மாட்டாருங்க. அண்ணாமலையே நம்ப மாட்டான். அந்த திருட்டு நாய் செங்கல திருட அறிவாலயம் வரேன்னு இதுவரைக்கும் வரல. தனியா வரேனா எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்க. அவனுங்களே ஒண்ணுக்கு போவானுங்க. இந்த தவிட்டு தற்குறிங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு நாள் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் காலையில ஏர்லி மார்னிங்ல என்ன பண்ணாருன்னா, ஒரு ஸ்பேஸ் தக்காரு ஒருத்தன் ஸ்ரீலங்காக்காரங்களோட ஸ்பேஸ். இவன் இங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஸ்பேஸை போட்டு தூங்கிட்டானுங்க. இவனுக்கு மைக்கு கொடுத்துட்டானுங்க அந்த சோலை பெருவனுக்கு. அப்ப அவங்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருப்பான் போல. இவன் வந்து ஃபுல் மப்பு. இவனால என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனை ஏதோ ட்ரிகர் பண்ணி விட்டானுங்க. கடந்து கத்திக்கிட்டு கிடக்குறான். 1.5 மணி நேரமா கத்துறான். அப்ப கரிகால சீலன் யாரு 2-3 பேரு அரசன் இவனுங்கெல்லாம் வந்து மேல வந்து இவனுக்கு ரிமூவ் பண்ண முடியல. ஹோஸ்ட் தூங்கிட்டான். இவன் கடைசியா என்ன தெரியுமா சொன்னா,
ஹோஸ்ட் ரொம்ப நல்லவன். என்னை இவ்வளவு நேரம் பேச விட்டுட்டு உங்க ஊர்ல சண்டை போட விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. அவன் அப்போ உங்க மேல தவறு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச பாருங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, பாவி அவன் 1.5 மணி நேரம் ஆச்சுடா தூங்கி அப்படிங்கிற. அதோட ஓடுனான் அந்த இடத்த விட்டு அந்த சோலை பருவிங்கிறவன். அந்த அளவுக்கு ஏன்னா தற்குறி இது எல்லாம். இப்ப என்ன பண்றான், ஒரு அடிம அதிமுககாரன் வந்து என்ன பண்றான், கமெண்ட் செக்ஷன்ல வந்து மிஸ் அடிச்சுட்டாங்க. டேய் உங்க ஸ்பேஸ் ரெக்கார்டிங்லாம் போட்டா குண்டாஸ் போடணும், டிவிக்கு அட்டாக் பண்ணி சாம்பிள் போட்டு விடுங்க ப்ரோன்னு. வெக்கமா இல்லை என்ன எதிர்கட்சின்னு சொல்றதுக்கு? அவனுங்களை விடுங்க. அவனுங்க 5 பேர் அவங்களுக்கு பயமே இல்லைன்னு ஒரு ஸ்பேஸ் நடத்திக்கிட்டு ஒருத்தன் இருக்கானுங்க. தற்குறியா இருந்தாலும் அவனுங்களை போய் இவனுங்களாவது மொத்த பேரும் தற்குறியா அவனுங்களை இருக்கானுங்க. விட்டுருங்க. இல்ல சுப்பையான சபரி சொன்ன கேங் வந்து ஸ்பேஸ் போட்டு ஒரு 5 பேர் தான் ராரா வரானுங்க. ராரா மூத்தி ராரா, மாதேஷ், விவிகே மொத்தம் 3 அவனுங்களோட ஃபேக் ஐடி தான் இன்னொரு போன்ல வந்து லாகின் பண்ணி லிஸ்டரா வச்சுக்கிறானுங்க. வேற வழி தெரியல ஆத்தான்ட்டு. வெஞ்சர்ஸ் அவனுங்களை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ள போனாதான் ஒரு 50 பேர் உள்ள வருவாங்கன்ற ஆமா கான்செப்ட் அன்னைக்கு தெரியாது, அன்னைக்கு ரிமூவ் பண்ணிடுறான். ஆமா ஐடியா இல்லாத பாய்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் பேந்தருக்கு மைக் கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் அவன் ஸ்பேஸ் 50 தொட்டுச்சு. அன்னைக்கு தான் விவிகே நிம்மதியா தூங்கி இருப்பான் அப்பாடா அப்படின்ட்டு. அதை வேற போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு வழியா போயிட்டு ஸ்பேஸ்ல எடப்பாடி கொடுத்த டாஸ்க மீறிட்டோம். 100 இல்ல பேரை ஸ்பேஸ் பண்ணோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நேரா போயிருப்பான். சிவி சண்முகம் வீட்டுக்கு போயிட்டு அவன் மப்பிள இருக்கும்போது, அண்ணே பாத்தீங்களாண்ணே தம்பி நல்லா பண்ணிட்டானே. அந்த குடிகாரன் என்ன பண்ணிருப்பான், அவன் கழுத்துல இருக்கிற செயின் எடுத்து இவன் கழுத்துல போட்டிருப்பான். அப்பாடான்னு அவன் வெளியே வந்திருப்பான். ஆனா தைரியமான ஆளுங்க தான் டிஃபோர்ஸ் மாம்ஸ். பாத்தீங்கல்ல, இது வரைக்கும் நாத்தாக்கா காரணங்களாலலாம் பேச முடியாததை வந்து நம்ம நாதகாரன் கூட சொன்னது கிடையாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவோம், ஆட்சியை ஆஹ் கலைப்போம், கட்சியை கலைவோம். திமுக கட்சியை கலைச்சிருவோம். கலைச்சிரும். அமைச்சரை கருவறுப்போம். பயமா இருக்கு, பயமா இருக்கு. கேபி கருப்பு, சென்னையிலலாம் நீங்கலாம் வந்து ரொம்ப ஃப்ரீயா நடமாடுறீங்க. பாத்தீங்கல்ல தாவேக்கன்ஸ். எனக்கே பயமா இருக்கு. இப்ப என் தொகுதியில என்ன பண்ண போறாங்களோ, நாங்க வேற ஒரு 135 ஓட்டு டிஃபரன்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கோம் எங்க தொகுதியில. அது என்ன ஆக போதோ. பயப்படணும் சபரீஷ். இல்ல உண்மையிலேயே பயமா தான் இருக்கு. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பக்கத்துல தான் இருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி பார்த்து நோட்டம் விட்டுட்டே நடக்கிற மாதிரி அவ்வளவு பயமா இருக்கு. உங்களை யாரா எங்க ஃபாலோ எவன் பண்ற மாதிரி என்ன பண்றதுனே தெரியல. சுத்தி பாக்குறவங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸாவே இருக்கு வெஞ்சர்ஸ். நான் இப்ப பார்க்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன் சட்டையை கட்டிட்டு திரியறாங்களா? குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஓகே, அது விஜய் ஃபேன் சார் பண்ணுங்க ரோட்டு ஓரமா காலங்காத்தால. கீழே தான் இருப்பானுங்க. டேய் தளபதி பாண்டியா, மேல வாடா. மேல வந்து உங்களோட அந்த இதை சொல்றாடி, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? கலவரம் ஆயிடும், கட்சியை கலவரம் பண்றதுக்கு கலைச்சிருவேன். என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க போலீஸ்ட்டு ஆமா கொடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி எப்படி எல்லாம் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. ஆமா பயப்படுவேன். ஆனா இவனுங்களெல்லாம் வச்சு ஓட்டு கேட்டா ஐயோ ஐயோ ஐயோ. அப்பா இன்னைக்கு 2 பேரு கெரியர் க்ளோஸ், அவ்வளவுதான். சரி போ. இல்ல இந்த அது அவ்வளவுதான். அந்த 2 பேர் இதுக்கப்புறம் காலி. எந்த கம்பெனில உனக்கு வேலை தருவாங்க சொல்லு? கம்பெனில வேலையெல்லாம் விடுங்க, ஒரு டீயாவது தெருமுனையில போய் நிம்மதியா குடிக்க முடியுமா? கேவலம் விஜய் எல்லாம் உனக்கு என்னடா பண்ண போறான்? எனக்கு தெரிஞ்சு யூபி பீகார்னு போய் கொளுத்து வேலை செய்யலாம். அது மட்டும் தான் இருக்கு கரியரா. அவனுங்களே இங்க வந்தா இவனுங்களா அப்பதான் தலைமறைவா இருக்க முடியும் மாம்சு. அப்படியேதான் போய் பிடிச்சிடுறீங்களே ஸ்பெஷல் டீம் போட்டு. தோட்டாவை எப்படி பிடிச்சீங்க? எங்க மும்பைவே பிடிச்சிட்டு வந்தீங்க தோட்டாவை. கடைசி வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அரசியல் பேசினாயா? இவனுங்க ஒரு வார்த்தை பேசிட்டு ஐடியெல்லாம் மாத்திட்டானுங்களே. ஐடியா மாத்திருக்கானுங்க. அது என்ன 1 2 3 4 5 ஐடிக்கு பின்னாடி? எனக்கே அதான் தெரியல. இப்போ அரெஸ்ட் பண்ண தோட்டா கூட பக்கத்துல போடுவாங்க. அதே இதுவா இல்ல வேற ஏதாவது? ஆமா அப்படிதான் இருக்கும். பக்கத்து செல்லே பக்கத்து ரூம், அது ஒரே ரூம்லயே போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ட்விட்டர் அபியூசர்ஸ் எல்லாம் ஒரு ரூம்லயே போட்டுருவாங்க. இல்ல நாங்க யாருமே விமர்சனம் பண்ண வேணாம்னா சொல்ல, விமர்சனம் பண்ணுங்க. கவர்மெண்ட் சரியில்லை, ஸ்கீம் சரியில்லை,
மக்களுக்கு இது போய் சேரல. அத நாங்க கண்டிப்பா ஆக்கப்பூர்வமா வரவேற்கிறோம். அப்யூஸ் பண்றது, மார்ஃப் பண்றது, இல்ல கொலை மிரட்டல் விடுறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறது. கொலை மிரட்டல்ன்றது வந்து ம். அதையும் தாண்டி இது வந்து த்ரெட்டனிங். ஒரு என்ன கரு அறுத்துருவேன்றது வந்து ஒரு கொடூரமான ஸ்டேட்மெண்ட். அது பாஜக காரனுங்க வைப்பானுங்க. எப்பவுமே அந்த வார்த்தை யூஸ் பண்றவன் பாஜக காரனா இருப்பான். சாரி, இல்லைன்னா ஒரு வந்து குயிக் ரிப்ளை. அந்த 1 2 3 4 5 6 வந்து நாளைக்கு கம்பின்றதுக்காக உதவுற நம்பர். 1 2 3 4 5 கம்பின்ற உள்ள தூக்கி பிடிச்சி போடுறப்ப 1 2 ஓகே அதான் பிராக்டிஸ் எடுக்கிறாரு அவரு ஐடியிலேயே. புரியுது. நன்றி அண்ணே, நன்றி. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். புழல்ல இருந்துட்டு 176 வெற்றிவேல்னு ஒரு நாய் வருது. 0 ஃபாலோவர்ஸ். இல்ல அவனால இல்ல ஏத்தாதீங்க. அவனா குடுக்காதீங்க. லாக்டு ஐடி தானே. இல்ல ஒரு அப்டேட் புழல்ல ம். இப்ப இருந்துட்டு ஒருத்தர் ரிலீஸ் ஆனாரு. அவர் சொன்னது என்னன்னா, புழல்ல வந்து 7 மணிக்கு மேல வந்து நீங்க பாத்ரூம் போகணும்னா தனியா போக முடியாது. போலீஸ்காரங்க கூடவே வருவாங்களாம். அப்புறம் சாப்பாடு வந்து போடுறாங்களாம். அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன அது விடுங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து அவனுங்களே இல்ல சொல்லுவானுங்க. சொல்றேன் நானு. சொல்லுவானுங்க. இல்ல இப்ப இப்பயே அவனுங்க ரெடி மைண்ட ஆயிடுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. டெல்லி என்ன இல்ல அண்ணே தில்லி அண்ணே, நீங்க என்ன நம்ம வந்து அவனுங்களுக்கு வந்து இப்ப ஒரு டீ குடிக்க போனா, இன்னைக்கு காலையில சோலை பிரவீன் எழுந்து பல்லு விளக்கிட்டு அந்த கண்ணாடிய பார்க்கும்போது, ஐயையோ! நேத்து நைட்டு நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமேன்னு அவனுக்கு தோணும். குடிபோதையில என்ன பேசணும்னு தெரியாம அதர் பேசி லிசனர்ல அந்த புண்ணாம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான்ல, அவனுக்கு தோணும். ஐயையோ! வேலை கூட நம்ம என்ன நிம்மதியா பார்க்க முடியாது. வெஞ்சஸ் விடுங்க. டில்லி வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. அவன் எச்சரிக்கையா இருக்கிறதுக்காக சொல்லல. இது இல்ல நடக்குது அது அப்படின்னு கண்டிப்பா அண்ணா இல்ல இல்ல டீஃபோர்ஸ் தில்லி அண்ணா. அண்ணே அவன் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோன்னா டில்லி அண்ணன் ஏன் இப்போ இந்த- நான் ஏன் ஓகே தில்லி ஓகே. அண்ணனை தடுத்தேன்றதை சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ அவன் என்ன மனநிலைக்கு வந்துருப்பானா, இப்போ நம்மளுக்கு ஜெயில தான் பாதுகாப்பு, நம்ம ஜெயிலில் போய் நல்லா 3 வேளை சாப்பிட்டு உட்காரலான்ட்டு பிளான்ல இருப்பான். அவன் இந்த பிளான்லயாவது அவன் இருக்கட்டும். அவன் வந்து இப்போ வந்து அவனோட கடைசி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஜெயிலையாவது நல்லா இருப்பான். ஆனா தில்லி அண்ணன் சொல்றத பார்த்தா அவன் அதையும் வெறுத்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான்னு வைங்களேன், அது கோளாறு ஆயிடுவானுங்க. அதனால சொல்றேன் நான். அந்த கடைசி சான்ஸை நம்ம வந்து அவனுக்கு